இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் அதன் தலைவர் மோகன் பகவத் உரையாற்றினார். நம் நாடு வலிமை வாய்ந்தது. 2047 இந்தியா என்னும் வலிமையானதாக இருக்கும். இது 1947 அல்ல. நாம் எவ்வளவோ முன்னேறிவிட்டோம், வலிமை அடைந்து விட்டோம். எனவே 2047 இந்தியா பிரிவினைக்கு உள்ளாகுமா என்ற அச்சம் தேவையில்லை. மாறாக அகண்ட பாரதமாக, வலிமையான வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவெடுக்கும் என நம்புவோம். அதை நோக்கி பயணிப்போம். RSS இயக்கத்தின் தலைவராக ஒரு குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்தவர் வரலாம், ஒரு குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்தவர் வர முடியாது என்றெல்லாம் கிடையாது. இயக்கத்திற்காக யார் பணியாற்றுகிறாரோ அவருக்கு இயக்கம் வாய்ப்பளிக்கும். தகுதி, உழைப்பு, நேரம் இருப்பவர்களுக்கு அந்த பொறுப்பு தானாக வந்து சேரும். மொத்தத்தில் RSS இயக்கத்தை வழி நடத்துபவர் கட்டாயம் ஹிந்துவாகத்தான் இருப்பார். அவர் எந்த ஜாதியைச் சேர்ந்தவர் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாம் எந்த மொழியையும் வெறுப்பது கிடையாது. எல்லா மொழிகளையும் நேசிக்கிறோம். ஆங்கிலம் நம் நாட்டின் மொழி அல்ல. எனவே எல்லா இடத்திலும் ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வெளிநாடுகளில் உரையாற்றவோ, ஹிந்தி மொழி தெரியாதவர்கள் மத்தியில் உரையாற்றவோ நமக்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது. எனவே ஆங்கிலத்தை கற்போம். ஆனால் கூடுமானவரை அவரவர் தாய்மொழியிலோ அல்லது ஹிந்தியிலோ உரையாற்றுவோம். வங்கதேசத்தில் தற்போதைய நிலை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே. அங்கு 1.25 கோடி இந்துக்கள் வசிக்கின்றனர். அவர்கள் தங்களுக்காக போராட தயாராகிவிட்டனர். அவர்கள் அங்கிருந்து ஓடாமல் தங்கள் இடத்திலேயே இருந்து போராட முடிவெடுத்திருப்பது நல்ல விஷயம். அதே சமயம் போராட துணிந்துவிட்டால் ஒற்றுமையாக இருப்பது அவசியம். எனவே அவர்கள் ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபட்டால் அங்குள்ள அரசியல் காரணிகளை தங்களுக்குள் நலன், பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம். அவர்கள் அப்படிப்பட்ட முடிவெடுத்தால் நாம் இங்கிருந்தபடியே என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்வோம். உலகெங்கும் உள்ள இந்துக்கள் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயம் செய்வர். அந்த உறுதியை நான் அளிக்கிறேன் என மோகன் பகவத் பேசினார். बांग्लादेश में अब भी 1.25 करोड़ हिंदू है. अगर एक हो जाते तो वहां की राजनीति का उपयोग अपने भलाई के लिए कर सकते, अपनी सुरक्षा के लिए कर सकते. लेकिन एक होना पड़ेगा. सौभाग्य है इस बार उन्होंने तय किया कि हम भागेंगे नहीं, हम वहीं रहेंगे और लड़ेंगे. ये तो तय किया. अब लड़ेंगे तो फिर उनको एक होना आवश्यक रहेगा. वो जितना जल्दी हो जाएंगे, बांग्लादेश में आज जितनी भी संख्या है उसके साथ वो अपनी स्थिति को बहुत अच्छा और बना सकते हैं. ऐसा बनने में हम अपनी मर्यादा में यहां रहकर जो कुछ कर सकते हैं, या दुनिया भर के हिंदू अपने अपने जगह पर जो कुछ कर सकते हैं, वो सब उनके लिए होगा. इतनी गारंटी मैं दे सकता हूं.